பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. எனக்கு அன்பானவர்களே, மனிதர்களுக்கு பலவிதமான பாரங்கள், இருதயத்துல வலிகள், வேதனைகள், வாழ்க்கையில எந்த நேரத்துல யார் மூலமாக என்ன விதமான சஞ்சலம் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த நேரத்துல வரும், எப்படி வரும், அந்த வலி எவ்வளவு தூரம் இருக்கும், அந்த வலி எவ்வளவு நாள் இருக்கும், வாழ்க்கையில் காயங்கள் யாரிடத்திலும் பல நேரங்களில் நம்ம சொல்லவே முடியாதுங்க. யாரிடத்திலும் சொல்ல முடியாது. ஏன்னா மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு உணர்வுகளாலே நம்மை உணர்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். நம்ம ஆண்டவர் ஆவியா இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய உள்ளான ஆவியில இருக்கக்கூடிய கலக்கம், வேதனை, கண்ணீர், தவிப்பு, இதெல்லாம் சில நேரங்களில் நம்முடைய கஷ்டங்களில் எல்லாம் வார்த்தையினால விவரிக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் மனுஷன் சொல்லுவாங்க, நீங்க என்ன சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றீங்க. ஏங்க, ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்கன்னா அவங்க வலி அவ்வளோ பெருசா இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா எவ்வளவு நேரம் தான் மனுஷர்களை காது கொடுத்து கேட்பாங்க. என்னத்த நீ சொல்றதே சொல்ற, சரி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலான்னு மனுஷன் சொல்லுவான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. எத்தனை முறை கூப்பிட்டாலும், எத்தனை முறை அவர் நோக்கி நம்முடைய கண்கள் பதிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னத்துல அவர் சொல்லுவார், நீ ஸ்தோத்திரம், பயப்படாதே, நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீர் எவ்வளவு தூரம் இருந்தாலும், வேதனை எவ்வளவு தூரம் இருந்தாலும் அவர் மேல பாரத்தை வச்சுட்டு, நம்முடைய கண்ணீரை அவர் சமூகத்துல வச்சுட்டு, ஆண்டோட சமூகத்துல கிட்டி செருங்கும் போது அவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28 நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை கொடுக்கிற ஆண்டவர் இந்த நேரத்துல இருக்கிறார். அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். உங்கள் கால்கள் தள்ளாடுவதில்லை, உங்கள் நடைகள் பிசகி போவதில்லை. உங்க வாழ்க்கையில நீங்கள் எந்த பிரச்சனை இந்த நேரத்துல இருக்கிறீங்களோ அதுல மூழ்கி போகவே மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்கிற தேவன். மரண இல்லின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவ சமூகத்துல அவர் பாதத்தையே ஆறுதலையும் விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் தஞ்சமாய் பற்றி கொள்ளுவோம். தேவ கரம் நம்மை தாங்கும். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி பா. உங்க தெய்வீக மகிமை, உங்க தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க மகிமையினால, உங்க கிருபையினால ஆண்டவரே, இந்த சங்கீதம் 55:22 ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் தொடும்படி ஜெபம் பண்றேன். உங்களுடைய ஆதரவு உங்களுடைய பிள்ளைகள் மேல் தாங்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.